நண்பர்களே வணக்கம். விதியை நிர்ணயிப்பது இரவின் அல்ல, நம் ஆன்மாவே நம்முடைய விதியை நிர்ணயிக்கிறது என்பது உண்மையான விஷயம். சொர்க்கம் நர்க்கம் என்பது மக்கள் அதை அறிந்து திருந்தி வாழ்வார்கள் நல்லவராக என்பதற்காகவே அது சொல்லப்படும் ஒரு கற்பனை கதைதான். அது உண்மை அல்ல. எனவே நம்முடைய மனதுக்கு தெரியும் நாம் செய்வது இது தவறு இல்லை என்பதெல்லாம் ஆண்டவன் நமக்கு பகுத்தறிவு கொடுத்திருக்கிறான். அதை சரியாக பயன்படுத்தி கொண்டு நேர்மையாக வாழ்ந்தால் அவனுக்கு எல்லாம் நல்லதே நடக்கும். அது கடவுளுக்கும் நமக்கும் எதுவுமே சம்பந்தம் கிடையாது. கடவுள் 5 இந்த பஞ்சபூதங்களை உருவாக்கியிருக்கிறார். அது எல்லாம் வேலையும் செய்கிறது. நமக்கும் கடவுளுக்கும் சம்பந்தமே கிடையாது. கடவுள் உலகத்துக்கு மேல் இருக்கும், பிரபஞ்சத்துக்கு மேல் இருக்கிறார். அவர் ஒன்றும் செய்வதே இல்லை. அவர் மூலியமாக தான் எல்லாம் அந்த பஞ்சபூதங்கள் இயங்குகிறது. அது சும்மா அந்த ஒரு ஆத்மான்ற ஒரு சக்தி மேலே இருந்து அது எல்லாம் ஒரு பார்வையிட்டு கொண்டிருக்கிறது. ஆனால் நம்ம விதியை நிர்ணயிப்பது, நமக்கு தண்டனை கொடுப்பது, அதுக்கும் இதுக்கும் எந்த ஒரு சம்பந்தமே கிடையாதுங்க. அவர் ஏதோ உலகத்தை இயக்கி வைக்கிறார். நம்ம இதில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நீ எப்படி வாழ்கிறாய் என்பதை அவருக்கு அதெல்லாம் தேவையில்லை. அவருக்கு இயற்கை நம்மை நல்லபடியாக வைத்து கொண்டிருக்கிறது. இயற்கை தான் நமக்கு சோறு போடுகிறது. உணவு தான் நமக்கு கடவுள். சூரிய பகவான் நமக்கு கடவுள். ஆனால் யாராலையுமே கடவுளை அடைய முடியாது. சாதாரணமான மனிதர்கள் அடைவதற்காக அதற்கு சித்தர்கள் இருந்தார்கள். இப்பொழுது அந்த மாதிரி ஒரு சித்தர்கள் யாரும் இல்லை என்பதே என்னுடைய கருத்து. நன்றி.